Hi friends, in the video la Price of Death Korean drama audio second episode பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஆட்ஸ்லாம் வந்தால் பாருங்கள். பெரிய பெரிய ஆட் தான் பார்க்க வேணாம், சின்ன சின்ன ஆட் லைக் ஸ்னாப்சாட் ஆட்லாம் வந்துன்னா 10 செகண்ட் தான் இருக்கும். ஸோ அதில் பாருங்கள், ஏன்னா அதில் இருந்தால் எனக்கு வந்து ரெவென்யூ கிடைக்கும். இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போன எபிசோடில் பார்த்தோம், நம்ம ஹீரோ வந்து அடிபட்டுக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்து போயிட்டுருக்காங்க. என்ன இப்போ பரவாயில்ல, அழுகிறதெல்லாம் நிறுத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்டிருக்காரு. நான் பரவாயில்ல, உனக்கு என்ன ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து கேட்டிருக்காங்க. இல்லை வலிக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. பார்த்தாலே தெரியுது எவ்வளோ அடிச்சிருக்காங்க, எப்படி நீ வந்து வலியே இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டே சிரிச்சுக்கிட்டே அப்படியே வந்து 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. சரி, என்னோட வீடு வந்துருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. சிம்டியோ வீட்டுக்கு வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டே வராரு. இவர் தான் வந்து என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயினோட அம்மா வந்து எங்கள்கிட்ட இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு டீ எல்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ ஹீரோயினோட தங்கச்சி தம்பி அப்படி வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், என்ன அடிபட்டிருக்கு, எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா வந்து கேட்டிருக்காங்க. இது சின்ன காயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹீரோயினோட தம்பி சொல்கிறாங்க, எங்கள் அக்காவோட உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருக்காரு. சாரி சார், என்னோட அண்ணாவுக்கு வந்து மேனேஜ் தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சி சொல்லிட்டு அப்படியே உங்கள் அண்ணாவை வந்து அப்படியே திருவி அப்படியே கூப்பிட்டு போயிடுறாங்க. உன்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப வந்து ஸ்வீட்டாக இருக்காங்க, உங்கள் அப்பாவும் நல்லா பேசுகிறாங்க, உங்கள் தம்பி தங்கச்சி எல்லாருமே வந்து நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின் கிட்ட. ஆமாம், எனக்கு இவங்க தான் வந்து என்னோட ஸ்ட்ரென்த்தே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே டோக்கியோவில் வாழ்றது ரொம்ப கஷ்டம் தானா அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. சாரி, என்னால் வந்து உனக்கு அவ்வளோ சேலரிலாம் வந்து கொடுக்க முடியல அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல, நீ என்ன பண்ணுவ, ஏன்னா உன்னோட காசில் தானே வந்து இந்த ட்ராமாவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோட காயத்துக்கு வந்து அப்படியே வந்து மருந்து போட்டுட்டு இருக்காங்க ஹீரோயின். சரி, இந்த காயம் வந்து குணமடைஞ்சதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்டிருக்காங்க. நான் கண்டிப்பாக வரணும் ஹீரோ சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயின் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு லேடி வந்து தொப்பி போட்டு வராங்க. ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து போட்டதே கிடையாது, ஆனால் ரொம்ப மேகசினில் இந்த மாதிரி மாடல்லாம் தானே இந்த மாதிரிலாம் போடுவாங்க அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு அந்த தொப்பி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காரு. நான் கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் வீட்டுக்கு வந்திருக்கப்போ வந்து நிறைய லெட்டர்ஸ்லாம் எழுதிருந்துச்சு. அதில் இப்படிக்கு சூசன் எழுதியிருக்குது. சூசன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்டிருக்காங்க. அதுவா, அது என்னோட பெண்ணோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஓ அப்படியா, என்னோட பெண்ணோட நேமும் வந்து மின் சூசன் கிம் சூசன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேத்துக்கும் வந்து காமனான விஷயங்கள் நிறைய இருக்கே அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற அந்த ரேடியோ ஷாப்புக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து வேவ்ஸ் ஆஃப் டேனியோ அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து போயிட்டுருக்கு. இதுதான் என்னோட ஃபேவரட் சாங்குன்னு சொல்லி ஹீரோயின் வந்து காமிச்சிருக்காங்க. சரி, இப்போ எங்கே என்ன கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ கேட்டிருக்காங்க. அதுவா, நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அப்படி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இதுதான் நான் சொன்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் வந்து காமிக்கிறாங்க. இங்கே வந்து நான் வந்து சிங்கிங்காக நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் ஆடியன்ஸை பார்த்து பாடுறப்ப எனக்கு ரொம்பவே வந்து நர்வஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட எய்மே வந்து நான் ஒரு பெஸ்ட் சிங்கராக ஆகணும், என்னோட பாட்டை இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து விரும்பி கேட்கணும், அப்படிப்பட்ட ஒருத்தராக நான் ஆகணும்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாள் கண்டிப்பாக நான் இந்த ஸ்டேஜில் பாடுவேன். அப்போ வந்து என்னோட நர்வஸை போக்குறதுக்காக நீ கண்டிப்பாக வந்து என்னோட சாங்கை பார்க்குறதுக்காக வரணும் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உன்னோட பாட்டு கேட்கறதுக்காக நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அதையும் வந்து ஹீரோ அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெஸ்டாரண்ட் போய் அப்படியே சாப்பிட்ருக்காங்க. சரி, என்னோட கனவை பற்றி நான் சொல்லிட்டேன், உன்னோட கனவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்குறாங்க. என்னோட கனவா, நான் இன்னும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும், உனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை வந்து கனவாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, அப்போ எனக்கு வந்து கதை எழுதுறது, நான் எழுதின கதையை மற்றவங்க படிக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த கனவை வந்து உனக்கு நினைவாகும் அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. உன்னால் டெய்லியும் வந்து கதையெல்லாம் எழுத முடியும், மற்றவங்களும் அதை வந்து படிப்பாங்க அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க நம்ம ஹீரோவை. அங்கே போய் கேட்டுக்கிட்டே நின்று வந்து ஒவ்வொரு கல் சின்ன கல்லையாக வந்து தூக்கி போட்டே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு ஒரு பெரிய கல்லாக எடுத்து அப்படியே வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் இதுலேயே வந்து தூக்கி போட்டுறாரு. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்லாம் யார் வந்து தூக்கி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லாம் ஓடி வராங்க. ஸோ அதுக்குள்ளே ஹீரோயின் அப்படியே வந்து செமையாக ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டுருக்காங்க. ஹீரோவும் வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஸ்பீடாக ஓடி போய் ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம 2 பேரும் சேம் ஏஜ் தானே, இனிமேல் வந்து ரொம்ப ஃபார்முலாலாம் பேச வேணாம், எப்பயும் போல மாதிரி கேஷுவலாகவே வந்து பேச சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நான் அந்த டோக்கியோக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து அவங்கள என்னோட வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன், நீயும் அந்த ஃபங்க்ஷனில் வந்து நீ வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட வீட்டுக்கா, கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
அதுக்கப்புறம் ஹீரோக்கு பிடிச்ச அந்த தொப்பி இருக்குல்ல, ஸோ அந்த கடைக்கு வந்து போய் இந்த தொப்பியில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே வந்து எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த தொப்பியில் போட்டு அப்படியே அழகாக வந்து நிற்கிறாங்க. என்ன சிம்டியோக் இவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹியூ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெயினில் வந்து ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பேசிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ பாட்டுக்கு ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்போ தான் தெரியுது ஹீரோ வந்து ஒரு பணக்காரர் அப்படிங்கிறது. ஸோ அப்போ வந்து மியாங் சொல்கிறாங்க, ஹீரோடைய அப்பா வந்து ரொம்பவே பணக்காரங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட வீடெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே வந்து அரண்மனை மாதிரி அப்படியே இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே வந்து பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு லேடி வந்து வராங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து இவங்க எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, நான் இவங்களோட சேர்ந்து படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் தெரிய வருது அந்த லேடி யாருன்னா நம்ம ஹீரோவோடைய ஒய்ஃப்னு. ஸோ நம்ம ஹீரோயின் அதை கேட்டது அப்படியே ரொம்பவே வந்து சோகம் அடைஞ்சிடுறாங்க. ஸோ பார்ட்டி நடக்குது. ஸோ அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினை வந்து பாட சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து இல்லை, எனக்கு வந்து வாய்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பாட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோ அப்படியே வந்து கண் கலங்கி நிற்கிறாரு. அப்படியே காலையிலேயும் ஆகிடுது. அப்போ ஹியூ சொல்லிட்டு இருக்காங்க, சிம்டியோக்கு வந்து ஒரு வேலை இருக்கனால சீக்கிரமாக போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நான்பு சொல்கிறாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், அதனால தான் அவங்க சீக்கிரமாக போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மியாங்னு சொல்லிட்டு இருக்காங்க, டோக்கியோக்கு நீ வந்து எப்போ வர போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட வந்து கேட்டுருக்காங்க. நான் கொஞ்ச நாள் வந்து நான் இங்கே தான் இருக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரி அப்போ டோக்கியோ வந்தால் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவருடைய அப்பாவை போய் மீட் பண்ணுறாங்க. ஸோ அவர் அப்பா வந்து ரொம்ப திட்டுறாரு, நீ வந்து டோக்கியோவில் என்ன பண்ணிட்டு இருந்த, தேவையில்லாத வேலையெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கா, உன்னை வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நீ படிக்கணும்னு விரும்பின கிட்ட தான் உன்னை அனுப்பினேன், அதுக்காக வந்து இப்படி தான் வந்து பிரச்சனைலாம் வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்பவே திட்டுறாரு. நீ தான் வந்து என் வீட்டோடைய மூத்த பையன், ஸோ நீ தான் வந்து எனக்கு அடுத்து இந்த பிஸ்னஸை வந்து நீ வந்து பார்த்துக்கணும், இதில் மட்டும் நீ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணு, இனிமேலும் தேவையில்லாத விஷயத்துலலாம் நீ வந்து இன்வால்வ் ஆகாதுன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ரொம்ப திட்டிகிட்டு இருக்காங்க. சரிங்கப்பா நீங்கள் சொல்கிறபடியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்க வந்து தொப்பி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய தொப்பியை வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து அவங்கள பார்த்ததுக்கப்புறம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அப்பா வந்து அவங்க மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்காங்க, பிஸ்னஸை வந்து ரன் பண்ணணும்னு சொல்லி அவங்க ரொம்பவே வந்து ஆசைப்பட்றாங்க. ஸோ அவர் மனசை கஷ்டப்படுற மாதிரி எதுவும் செய்யாதீங்க, அவருக்கு வந்து இந்த நீங்கள் எழுதுறதெல்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது, ஸோ அதெல்லாம் வந்து செய்யாதீங்க, அவரோட மனசை வந்து கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு கஷ்டமாகவே இல்லையா இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நான் எப்பயும் வந்து நினச்சதே இல்லை நான் வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் பாட சொல்லிட்டு போயிடறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் முன்னாடி வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து எதிர்பாராதமாக பார்த்ததுக்கப்புறம் 2 பேரும் காஃபி ஷாப்பில் வந்து பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 5 months ஆகிடுச்சு நம்ம 2 பேரும் மீட் பண்ணி, நான் வந்து இப்போ மறுபடியும் வந்து ஜோஷன் இடத்துக்கு போகிறேன், ஸோ அதனால தான் வந்து நம்ம 2 பேரும் ஒரே ட்ராமாவில் தான் நின்றுச்சோம், ஸோ அதனால தான் வந்து நான் குட் பை சொல்லலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட. என்னை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்பவே நன்றி, நான் அன்றைக்கி நான் ரொம்பவே வந்து சந்தோஷமாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் அப்படி பேசிட்டே நடந்து போயிட்டுருக்கப்ப ரொம்ப பாப்புலரான ஆத்தர் டாக்கியோ அரிஷ்மாவோட என்ன பண்ணிடுறாருன்னா சூசைட் பண்ணிக்கிறாரு அவரோட லவ்வரோட. ஸோ அந்த நியூஸ் வந்து எல்லா பக்கமும் வந்து பரவிட்டு இருக்கு. எதுக்காக வந்து தேவையில்லாமல் லவ்க்காகலாம் வந்து சூசைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பிரிஞ்சிருக்க முடியாத கஷ்டத்தை விட இது ரொம்பவே மேல் நினைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி எனிவே எல்லாத்தையும் கடந்து போகணும், அதுதானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கை கொடுத்துட்டு அப்படியே வந்து போகிறாங்க. ஸோ அப்படியே வந்து 2 பேரும் சோகத்திலே வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்படியே வந்து 5 years வந்து போயிடுது. இந்த பக்கம் ஹீரோ வந்து அப்படி பிஸ்னஸ்லாம் வந்து ரன் பண்ணிருக்காரு. ஸோ அப்போ நியூஸ் பேப்பரில் வந்து நம்ம ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நடக்கிறதா சொல்லி நியூஸ் வருது. ஸோ அதை வந்து ஹீரோ பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் வந்து ஹீரோயின் கிட்ட அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பார், இந்த மாதிரி நான் உன்னோட பர்ஃபார்மன்ஸை வந்து நான் பார்க்க கண்டிப்பாக வருவேன்னு சொல்லி அவர் ப்ராமிஸ் பண்ணது வந்து அவருக்கு ஞாபகம் வருது. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்காக வந்து மேக்கப்லாம் வந்து போட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்ற மாதிரியே வந்து அவங்களுக்கு தோணுது, இல்லை அவர்னாலலாம் கண்டிப்பாக இங்கே வர முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோவை வந்து அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவை தேடி அப்படியே ஸ்பீடாக ஓடி போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல இருக்கார். ரொம்ப நாள் ஆச்சில் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு உன்னோட ட்ரெஸ்ஸை பாரு, இப்படி தான் ஓடி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது, ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து 2 பேரும் அப்படியே வந்து பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு, நானும் கேள்விப்பட்டேன் நீ வந்து பிஸ்னஸ்லாம் ரன் பண்ணுறக்க ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க.
ரொம்ப நாளாவே எனக்கு வந்து நீ பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுவா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல எனக்கு நர்வஸா இருந்துச்சு. இப்பலாம் அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ வந்து இன்னும் வந்து லிட்ரேச்சர்லாம் எழுதிட்டு தானே இருக்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுவா நான் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு டைம் சரியா போயிடுச்சு. டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணுறதுக்கே வந்து நான் போயிடுச்சே தவிர நான் வந்து எந்த ஒரு லிட்ரேச்சரும் எழுதுறதுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனிவே தேங்க் யூ அந்த ப்ராமிஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு என்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காக வந்ததுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தேங்க் யூ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, இன்னைக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப, உன்ன பார்க்குறப்ப என்னோட ஹார்ட் அப்படியே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து அடிச்சுது. என்னால வந்து பாட்டே வந்து பாடவே முடியல. ஏன்னா, பாட்டு முடிச்சதுக்கப்புறம் நீ வந்து போயிடுவ, என்னை விட்டுட்டு போயிடுவேங்கிற அந்த எண்ணம் தான் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணேன், ஆனா வந்து என்னால உன்ன மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் அப்படியே வந்து ஹக் பண்றாங்க. ஹீரோட ஒய்ஃப் வந்து ஹீரோட ரூம் அப்படியே க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ, அப்போ வந்து தொப்பியும் அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வந்து ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சேலரி குடுத்துட்ருக்காங்க. எங்கனால இவ்வளோ தான் குடுக்க முடிஞ்சது. ஏன்னா, எங்களோட பட்ஜெட்டே ரொம்ப லோ பட்ஜெட்ன்னு சொல்லி அந்த டைரக்டர் வந்து சொல்லிட்டுருக்காங்க. எனிவே எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க் யூ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டுருக்காங்க. நீங்க ரொம்பவே நல்லா பாடுனீங்க. ஆனா, நீங்க வந்து கிளாசிக் சாங் தானே பாடுனீங்க. அதனால தான் வந்து ஒரு சில மக்களுக்கு வந்து அந்த பாட்டோட மீனிங்லாம் புரியல போல. எனக்கும் கூட வந்து அவ்வளோ புரியல. அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, அதனால இப்ப இருக்க மக்களுக்கெல்லாம் புடிச்ச மாதிரி ஒரு பாட்ட வந்து நீங்க பாடுங்க. அப்ப கண்டிப்பா எல்லாரும் விரும்பி கேட்பாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டே நான் குடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, "அரிசியெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அது வாங்குறதுக்கு வந்து பணம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. "இந்தாங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்குன சேலரிய வந்து குடுக்குறாங்க. "என்ன இவ்வளோ தான் இருக்குது? நீ வந்து பாட்டு தானே பாடுற. என்ன இவ்வளோ தான் சம்பளம் குடுப்பாங்களா?" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கேட்டுருக்காங்க. "என்ன பண்ணுறதும்மா, நான் வந்து வோக்கல் மியூசிக் தானே பாடிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகல" அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. "நீ வந்து ஜப்பான்ல போய் படிச்சுட்டு வந்திருக்க. இந்நேரம் அங்க வேலை செஞ்சா கூட எவ்வளோ காசு சம்பாரிச்சிருக்கலாம்" அப்படின்னு வந்து அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. "சரி, சரி நீ வந்து ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ, நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கஷ்டப்படுற விஷயத்த வந்து ஹீரோ கிட்ட சொல்லாம, "நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்காக வந்து லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. "நான் வந்து உன்ன டெய்லி வந்து மிஸ் பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் எல்லா பக்கமும் வந்து பாட்டு பாடுறதுக்காக கேட்குறாங்க. ஆனா ஒருத்தருமே வந்து நம்ம ஹீரோயின் அந்த வோக்கல் பாடுறதுனால வந்து யாருமே வந்து சேர்த்திக்கல. ஆனா இருந்தாலும் அதெல்லாம் மறந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னோட ஹாப்பியா வந்து நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ, அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே சேர்ந்து நிறைய இடத்துக்கு போறாங்க. ஹீரோவும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ லெட்டர் எழுதிட்டே இருக்காங்க. "நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உன்னோட இருக்கிறத விட" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நிறைய லெட்டர்லாம் எழுதுறாங்க. ஸோ, இப்படியே வந்து 2 பேருமே வந்து நிறைய டைம் இப்படியே வந்து மீட் பண்ணிட்டு நிறைய இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க. உண்மையாலுமே வந்து என்னோட ஃபீலிங்ஸ் உன் மேல இருக்கிறது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அப்படியே நினச்சிட்டு இருக்காங்க. இப்படியே நல்லா ஸ்மூத்தா போயிட்டுருக்கப்போ ஒரு நாள் வந்து ஹீரோயின் வந்து அப்படியே லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தம்பி வந்து கூப்பிடுறாங்க. அப்பா கூப்பிடுறாங்கன்னு சொல்லி ஹீரோயின வந்து கூப்பிடுறாங்க. ஸோ, அப்போ தான் வந்து ஹீரோயினுக்கு தெரிய வருது, ஒரு பணக்கார வீட்டு பையனுக்கு வந்து நம்ம ஹீரோயினை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்கிறாங்கன்னு. "இல்ல நான் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. "ஏன் ஒத்துக்க மாட்ட? நீ யாரையாவது விரும்புறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. "இல்ல நான்லாம் விரும்பல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. "அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? அவங்க ரொம்பவே பணக்காரங்க. நம்மளுடைய ஃபேமிலியை வந்து அவங்க கண்டிப்பாக வந்து நல்லா டெவலப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னோட தங்கச்சிக்கெல்லாம் வந்து அவங்க வந்து படிக்க வைக்கிறாங்களாமா, யூஎஸ்லாம் அனுப்புறாங்களாமா" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, அப்போ அவங்க அப்பா வந்து அப்படியே இருமிட்டே இருக்காரு. "அவளை எதுக்கு திட்டிட்டு இருக்க? இந்த நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே அவ தான்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றுத்துக்குமே உதவாத உன்னோட அப்பாவை வச்சுக்கிட்டு நீ வந்து இவ்வளோ அளவுக்கு இந்த ஃபேமிலியை ரன் பண்ணியிருக்க அப்படின்னு வந்து அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. "அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. "அட்லீஸ்ட் எனக்காக வந்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணு" அப்படின்னு வந்து அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க. ஸோ, ஹீரோயினும் அப்படியே வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து அவரோட பிஸ்னஸ் வந்து அப்படியே வந்து பார்த்துட்டுருக்காரு. ஸோ, அப்போ நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் அவர் வந்து படிச்சுட்டு அப்படியே சைன் போட்டுருக்காரு. ஸோ, அப்போ அவர் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காங்க, "ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் படிச்சே ஆகணும். அதில் சைன் போட்டே ஆகணும்னு" சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. ஸோ, ஹீரோ வந்து அப்படியே பதறி அடிச்சுட்டு போகிறாரு. ஸோ, ஹீரோயின் வந்து எதுக்காக வந்து கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கேட்டிருக்காங்க. "நீ தான் வந்து லெட்டர் எழுதியிருந்தில்ல என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு, அதனால தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு ஹீரோ அப்படியே போய் கட்டிப்பிடிக்கிறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. "நான் எதுக்காக உன்னை இங்கே பார்க்க வந்தேன்னா, எப்பவுமே நீ வந்து என்னை பார்க்கறதுக்காக ஜோஷியங் வருவல்ல, ஜோஷியங் வரதுக்காக உங்கள் அப்பா உன்னை செம்மையா திட்டுவாருல்ல, நீ திட்டு வாங்கக்கூடாதுங்காக தான் நான் இன்றைக்கி வந்து நான் உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. "என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு வந்து சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. "இப்போ என்ன பேசிகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறாரு. "ஆமாம், எங்கள் வீட்டில் வந்து எனக்கு வந்து நிச்சயம் பார்த்துருக்காங்க. என்னை வந்து கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வந்து முடிவெடுத்திருக்காங்க. அது வந்து அவன் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன். ஸோ, அவனால் வந்து என்னோட தம்பி, தங்கச்சி எல்லாருமே வந்து மேல் படிப்பு படிக்க முடியும்னு வந்து எங்கள் அப்பா, அம்மா நினைக்கிறாங்க" அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க.
என்னதான் வந்து என்னோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும், நீ கண்டிப்பா எப்படியாவது வந்து பணத்த வந்து ரெடி பண்ணி என்கிட்ட வந்து குடுத்துருப்ப. ஆனா, அத வாங்குற அளவுக்கு எனக்கு தைரியம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து என்னை விட்டுட்டு போகாத, என் கூடயே இரு. உங்க அப்பா, அம்மாவ எல்லாத்தையும் நீ வந்து மறந்துடு. நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு நீ வந்து சொல்லணும். அப்படி சொல்லுவதாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு அப்படியே சொல்லிட்டே வந்து அழுகுறாங்க. என்னை விட்டுட்டு போகாதன்னு நீ சொல்லுவதாண்ணா அப்படின்னு வந்து சொல்லிட்டே வந்து நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு போனதும் அவரோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, அப்பா வந்து உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நான் கொஞ்சம் தனியாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாங்க. ஏன்னா மறுபடியும் வந்து நைட் ஃபுல்லாக போய் எழுத போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் வந்து கேட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்களோட அப்பாவே பார்க்குறாங்க. எனக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு, ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாக்குமெண்ட் வந்து சைன் பண்ணணும்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. நீ வந்து ஆஃபீஸில் இல்லாமல் எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்டிருக்காங்க. சாரிப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன இன்னும் வந்து ஜோஷியாங் வந்து போயிட்டுருக்கியா, அடிக்கடி வந்து போயிட்டுருக்கியா, இன்னும் வந்து அந்த பசங்களோடலாம் சேர்ந்து நீ வந்து ஏதாவது வந்து நாட்டுப்பற்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்டிருக்காங்க. இல்லைப்பா, இனிமேல் நான் வந்து ஜோஷியாங் போகிற எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டு கிளம்பி போயிடறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் நினச்சிட்டு அப்படியே வந்து அழுதுகிட்டே இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயின் கல்யாணம் பண்ண போகிறவரும் வந்து ஹீரோயினை வந்து மீட் பண்ணுறாங்க. ஆல் தி பெஸ்ட், நீ வந்து நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொன்னதையே வந்து ஹீரோயின் அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டே வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்து சூசனுக்கு அப்படிங்கிற ஒருத்தருக்காக வந்து லெட்டர் வருது. ஸோ அதை வந்து ஹீரோடைய அப்பா கையில் வந்து கிடச்சிருது. கிம் சூசனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து யோசிச்சுருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறவரும் வந்து நான் மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. ஸோ அப்போ வந்து அவங்க அப்பா அம்மாலாம் வந்து சிம்டியோக்கு நீ போய் அவரை வந்து வழியமைச்சு வையின்னு சொல்லி அவங்கள வந்து வழியமைச்சு வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினும் வந்து அவர் பின்னாடியே வந்து அப்படியே போயிட்டுருக்காங்க. ரொம்ப சோகமாகவே போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஹீரோயினுடைய கையை அப்படியே பிடிக்கிறாங்க. சாரி, நான் இதுக்கு இன்னும் ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. என்னதான் நான் வந்து உன்னை விரும்பினாலும் நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி பார்த்து பத்திரமா போங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கையவே வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோ வந்து கையை பிடிக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து தோணுது. ஸோ நம்ம ஹீரோ வந்து அவரோட புக்கை வந்து அப்படியே எழுதிட்டுருக்காரு. ஸோ அப்போ அவங்க அப்பா வந்து மே இஷ்யூ அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து அப்படியே வந்து அவர் டேபிள் மேலே வைக்கிறாரு. உன்னோட ஒய்ஃப் வந்து சொன்னா என்கிட்ட, நீ வந்து ஆஃபீஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து இங்கே தான் இருக்கியாமா, இங்கே தான் டெய்லி நைட் ஃபுல்லாக உட்காந்து குடிச்சுக்கிட்டு வந்து புக்ஸ்லாம் வந்து எழுதிட்டு இருக்கியாமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. என்ன தேவையில்லாம வந்து எதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்க, நீ வந்து சூசன் அப்படிங்கிற பேரில் வந்து புக் எழுதுறது வந்து எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, எனக்கு எல்லாமே தெரியும். உன்னால் வந்து வெறும் ஆஃபீஸை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப அப்படியே சமைத்துட்டாரு. நாட்டுக்காக நாட்டுப்பற்றுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கல, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி அவர் அப்பாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு எடுத்து வந்து ஹீரோக்கு வந்து செமையாக அப்படியே கோவம் வருது. என்ன நினச்சிட்டிருக்கீங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் செஞ்சு தானே இருக்கேன். நீங்கள் சொன்னீங்க நான் கல்யாணம் பண்ணேன், நீங்கள் சொன்னீங்க நான் வந்து ஆஃபீஸே வந்து ரன் பண்ணிருக்கேன். ஆனால் அங்கே இருக்க எல்லாரும் வந்து நாட்டுக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. என்னால் வந்து அதை பண்ண முடியலனாவது அட்லீஸ்ட் என்னோட லிட்ரேச்சர் இலக்கியத்து மூலிமா நான் வந்து என்னோட பற்றை வந்து தெரிவிக்கலாம், நான் வந்து இந்த முயற்சியில் வந்து ஈடுபட்டுருக்கேன். அதே எதுக்கு நீங்கள் வந்து இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து ஹீரோ கத்துறாரு. என்ன என்கிட்டே நீ வந்து எப்படி இப்படி கத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அப்படி திட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் வந்து ரொம்ப எவ்வளோ பொறுமையாக இருந்தேன், நானும் ஒரு மனுஷன் தானே, எனக்கும் வந்து ஒரு உயிர் இருக்குது தானே, எப்படி வந்து என்னால் வந்து ஒரு ரோபோட் ஒரு இயந்திரம் மாதிரி என்னால் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க முடியும், எனக்கு பிடிச்ச விஷயத்தையும் வந்து நான் வந்து செஞ்சால் தானே என்னால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னோட இந்த எழுதுறதான் வந்து என்னோட மூச்சு காத்தே. இப்போ சொல்லுங்கள், நான் வந்து உயிரோடு இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா இல்லை நான் சாகணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ படுக்க செம்மையாக அப்படியே அவங்க அப்பா கிட்ட கத்திராரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயங்கள்லாம் நினச்சி அவர் படுக்க அப்படியே அழுதுட்டுருக்காரு. இதோடு இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எபிசோட், அதாவது ஃபைனல் எபிசோட நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் ரொமான்ஸ், ஸ்டார்ட் அப், பினோக்கியோ, கொரியன் ட்ராமாலாம் வந்து போட்டிருக்கோம். இப்போ கரண்ட்டாக வந்து சோயா மேரிட் ஆன்டிஃபன் கொரியன் ட்ராமாவும் போட்டிருக்கோம். ஸோ அந்த ட்ராமாவெல்லாம் போய் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ.